சேலம் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாழப்பாடியில் ஒன்றிய அரசு இந்தி திணிப்பும் நிதியில் பாரபட்சம் தொகுதி மறு சீரமைப்பில் அநீதி செய்யும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம். வாழப்பாடியில் நடைபெற்ற இந்த மாபெரும் கூட்டத்தில் 2000 பேர் பங்கேற்ற செய்த சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு S.R. சிவலிங்கம் அவர்களின் முழு சீரிய மேற்பார்வையில் மாவட்ட அவைத் தலைவர் கருணாநிதி தலைமையில் பொது கூட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டாக்டர் திரு வீரபாண்டி பிரபு அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்டதொரு பேச்சில் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி அமைவது உறுதி என்று உறுதி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன், மாவட்ட துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார், சின்னதுரை மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முனிவர் சீனிவாசன், வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்கரவர்த்தி, அயோத்தியா பட்டணம் தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரத்தினவேல், பெத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவராமன்ஸ், செயற்குழு உறுப்பினர் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர்கள் முத்துலிங்கம், தமிழ்செல்வன், சோமசுந்தரம், கோபால், பேரூர் செயலாளர்கள் பாபு, சுப்பிரமணி, செல்வம், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஜெயவேல், ஒன்றிய அவைத் தலைவர்கள் சோலை கோவிந்தன், மாணிக்கம், ஒன்றிய துணை செயலாளர்கள் சேட்டு, பெரியசாமி, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பழனிசாமி, கலைச்செல்வன், ரேவதி மாதேஸ்வரன், பேலூர் பன்னீர்செல்வம், பேரூராட்சி கவுன்சிலர்கள் சாந்தகுமாரி, சரவணன், ரஞ்சித்குமார், குமார், சுரேஷ், சிங்கிபுரம் கிளை செயலாளர் செந்தில்குமார், வாழப்பாடி ஒன்றிய ஆதிராவிடர் குழு அமைப்பாளர் ராயர், மாவட்ட பிரதிநிதிகள் வீரேந்திரதுரை, நடுப்பட்டி ஜெயராமன், அப்பாதுரை உள்பட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் என சுமார் 2000க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் தமிழகம் எங்கும் நமது தமிழக வருங்கால தமிழக முதல்வர் எதற்காக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. நாங்கள் எல்லாம் உங்களால் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்து எங்களை 40 எம்பியும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்க. குறிப்பா உங்களில் ஒருவனாக ஒரு விவசாய